அனைவருக்கும் மாலை வணக்கம். வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மிஸ்ஸஸ் இந்திரா சேகர். எங்கள் பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் கொலு வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டும் 7 படிகள் மற்றும் கிருஷ்ண லீலை என்ற கான்செப்டில் கொலு வச்சுருக்கோம். இந்த கொலு படிகளுடைய பலன்கள் என்ன, எதுக்காக நம்ம கொலு வைக்கிறோம் அப்படின்றத எங்களோட தமிழ் ஆசிரியர் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி அவர்கள் உங்கள் அனைவரோடையும் பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஈஸ்வரி. எங்கள் பள்ளியில் நான் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதாவது பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வெறும் கல்வியை மட்டும் போதிக்கிற இடம் இல்லை. வளர்ந்துட்டு வர நாகரிக சூழலில் நம்முடைய மாணவர்களுக்கு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் போதிக்கக்கூடிய ஒரு கூடமாக இருக்கணும். அதன் வகையில் தான் நாங்கள் இந்த நவராத்திரியை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். கடந்த 20 வருடங்களாக எங்களோட பள்ளியில் நவராத்திரி கொலு கொண்டாடப்படுறது. 25வது வருடத்தில் இந்த வருடம் எங்கள் பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பள்ளியில் எங்கள் மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இந்த நவராத்திரியோட சிறப்பு தத்துவம் என்னென்னா, இறைவன் படைத்த எல்லா உயிர்களையும், அதாவது புல் பூண்டு நத்தை, இப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக மனிதன் இறைநிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரியுடைய தத்துவமே. அதே போல் இந்த முப்பெரும் தேவியரான அம்பாள் எப்படி தீமைகளை அழிக்கிறாங்களோ, அதே போல் இந்த 9 நாளில் நம்ம அம்பாளை எப்படி வழிபடுறோமோ அப்படி நம்முடைய தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகுங்கிறது தான் நம்முடைய இந்து தர்மத்தின் சத்தியமான உண்மை. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய மாணவர்கள் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தெரிஞ்சுக்கணுங்கிற வகையில் தான் இந்த கொலுக்கள் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் நாங்கள் கிருஷ்ண லீலைகள் வச்சுருக்கோம். ஏன் இந்த வருடம் இந்த கிருஷ்ண லீலை நாங்கள் தேர்ந்தெடுத்தோன்னா, கீதா உபச்சாரம், அதாவது மகாபாரதம் அப்படிங்கிறது நம்முடைய பகவான் கிருஷ்ணரால் தான் தோன்றினது. அவர் உபதேசித்தது தான் இந்த கீதா உபச்சாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாணவர்களுக்கு நாங்கள் இந்த வருடம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொலுப்படிகளை அமைச்சிருக்கோம். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை அளித்த ஸ்கை சேனலுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டிக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜிஆர்டிக்கு குடும்பமாக நாங்கள் போகும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போதும் எல்லாமே நல்லா இருக்குது, ஸ்கீம்ஸும் நல்லா இருக்குது. அதனால் ஜிஆர்டிக்கும் ஸ்கை சேனலுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் பெற்ற பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வல்ல. வானத்திலேந்து வந்து குதிப்பா சொன்னா கேளுங்க அசடுகளே. ஆராவமுதா அழகா வாடா, உடனே வாடா வாடா கோவிந்த கோபாலா. முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்துஜா. நாங்கள் இங்கே திருநகரில் இருக்கோம்.
நவராத்திரி வந்து அம்மனை வழிபட்டு 9 நாள் வைப்போம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அம்மனோட அவதாரம் பூஜை பண்ணி நம்ம வைப்போம். நாங்கள் வந்து 40 வருஷமாக வச்சிட்ருக்கோம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து தாத்தா காலத்துலேருந்து வச்சிட்ருக்கோம். ஒரு ஒரு நாள் வந்து சுமங்கலி எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு அவங்கள வந்து வெத்தலைப்பாக்கு கொடுத்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இது வந்து ஒத்தப்படையில் வைக்கணும். 1, 3, 5 அந்த மாதிரி வைக்கணும். நாங்கள் வந்து 5 படியில் வச்சுருக்கோம். 5 படியில் வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்க் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த அஷ்டலக்ஷ்மி ஒன்று ஒரு ஒரு செட்டு ஒரு ஒரு கதையை பற்றி சொல்லும். கீழே இருக்கிறது தான் செட்டியார் செட்டு. செட்டியார் வந்து நிறைய காய்கறி அதெல்லாம் விற்கிற மாதிரி. அப்புறம் கல்யாண செட்டு நெக்ஸ்ட் படியில். அப்புறம் கரகாட்டம் செட்டு. அப்புறம் இது வந்து கிருஷ்ணருக்கு அந்த அவல் கொடுத்த கதை இது. குசேலர் செட்டு இது. அப்புறம் அது வந்து ஆண்டாள் செட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு படியில் வந்து அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் காமாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், அப்புறம் மீராபாய் பொம்மை அதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் கலசம் வச்சுருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது ராமர் பட்டாபிஷேகம் செட்டு. அப்புறம் அது சிவன் முருகர் விநாயகர், அப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி செட்டு. அப்புறம் இது வந்து தசாவதாரம். அப்புறம் மீனாட்சி அம்மன், விநாயகர், அப்புறம் அதே ராமர் செட்டு அங்கே வரும். நெக்ஸ்ட் அப்புறம் பார்க் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கொலு. எங்கள் வீட்டு கொலுவை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து மற்றவங்களையும் பார்க்க வைக்கிறதுக்காக உதவி பண்ண ஸ்கை டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிஆர்டி பற்றி சொல்லணுன்னா நாங்கள் எப்பயுமே அங்கே தான் வாங்குவோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு பர்சனலாக ஜிஆர்டி ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களும் வந்து எங்களை ஹானர் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்கை டிவி, தேங்க்யூ ஜிஆர்டி. நன்றி, வணக்கம்.
என் பேர் வந்து ரேவதிங்க. நாங்கள் இது 13வது வருஷமாக வைக்கிறோம் நவராத்திரி. எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு நவராத்திரி நாங்கள் ஆரம்பிச்சோம். இந்த குழந்தைங்களுக்கெலாம் செய்கிறது வந்து நவதுர்க்கையாக அவங்கள நினச்சி ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு செய்கிற இதுவை வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் செஞ்சு இது பண்ணுறோம். எங்கள் வீட்டில் நல்லதும் நிறைய நடந்திருக்குது. இதனால் நவராத்திரி வச்சு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லது நடந்திருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடைய வீடு இது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து இவங்களுடைய நவராத்திரி கொலுவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒவ்வொரு வேண்டுதல் நான் வைக்கும் போதுமே ஒவ்வொரு வேண்டுதலுமே எனக்கு வந்து நிறைவேறிச்சு. இது ஒரு 5 இயர்ஸாக நானும் ஒரு வேண்டுதல் வச்சிட்ருக்கேன். அந்த ஒவ்வொரு வேண்டுதலுமே நம்மளுக்கு நிறைவேறுது அப்படின்ற ஒரு இது இருக்குது, கான்செப்ட் இருக்குது. இது இந்த நவராத்திரி கொலுன்றது எல்லாருக்குமே நன்மையை தரும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் யுவஸ்ரீ. நாங்கள் இங்கே வேலூரில் அகத்தி கிருஷ்ணப்ப செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டில் இது 13வது வருஷம் கொலு வச்சுருக்கோம். அண்ட் இதை டெலிகாஸ்ட் பண்ணி மற்ற எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஜிஆர்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thanks to GRT. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நான் வேலூர் கொசப்பேட்டை தென்னமத்தர் வீட்டில் வசிக்கிறேன். இங்கே ஒரு 60 வருடங்களாகவும் இருக்கிறோம். இந்த குழு வந்து 60 வருடங்களாகவும் வைத்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு என் முன்னோர்கள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா எல்லோரும் இந்த குழுலாம் வச்சுக்கொண்டு ஒரு 100 வருடங்களாகவும் இருந்துக்கிறார்கள். இது வந்து இதில் வந்து 9 படிக்கட்டுகள் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த 9 படிக்கட்டில் வைத்து கொண்டு நடத்தும் பொழுது 9 நாட்கள் ஆகிறது. இந்த 10வது நாள் விஜயதசமி அன்று முடிகிறது. இந்த 10ஆம் நாள் முடியும்போது இந்த 9 நாட்களும் சிறப்பாகவும் பூஜையும் நன்றாக செய்து கொண்டு வருகிறோம். இதில் எங்களுக்கு செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலமும் நல்ல செல்வம் செழிப்பும் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டு வருகிறது. இது ஒரு நாள், இந்த 9 நாட்களில் ஒரு நாள் ஓம் சக்தி பூஜை 1008 அர்ச்சனையோடு ஒரு நாள் நடத்துகிறோம். அது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த 9 காலகட்டத்தில் 3 நாட்கள், முதல் 3 நாட்கள் துர்கா தேவியும், 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும் பூஜை நடக்கின்றது. இந்த 9 நாட்களுக்கும் அம்பாலும் தேவியும் பூஜை நடந்து வருகிறது. இதில் வந்து இதனால் செய்வதால் ஊர் உலகம் சீரும் சிறப்பும் செல்வ செழிப்போடு யாவரும் நலமாக இருந்து நல்ல மழையும் நல்ல செல்வமும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஜிஆர்டி அவர்களுக்கும் மற்றும் ஸ்கைடி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்து இந்த நற்பணியை மேற்கொண்டு வருவதால் வருங்காலத்தில் வரும் சந்ததியர்கள் நம்ம பாரம்பரியத்தையும் மற்றும் பண்பாட்டையும் எடுத்து சொல்வது போல் இந்த ஸ்கை டிவி பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் எங்கள் கொலுவில் வந்து ராமாயணம் முழு கதையும் வந்து கொலுவாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்பொழுது அந்த ராமாயண கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க.
ரெண்டாவதாக வந்து இந்த 9 படிநிலைகள் எப்படி வந்து ஓர் அறிவுலேருந்து 9 நிலை வரைக்கும் எப்படி உயருதுன்றதை படிப்படியாக வந்து உள்ளே நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். திருவண்ணாமலை திருப்பதி ரெண்டும் இப்போ திருவண்ணாமலை திருப்பதி மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் திருவண்ணாமலையும் திருப்பதியும் பக்கம் பக்கம் வச்சு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதை எல்லாருமே வந்து பார்க்குறவங்க எல்லோரும் வந்து அந்த கதைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கடை வீதி அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி கடை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச எல்லா கடையும் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோங்க. அப்புறம் கிருஷ்ணலீலா, முருகருடைய அவதாரங்கள், அம்மனுடைய அவதாரங்கள், இது எல்லாத்தையும் தனித்தனியாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு அம்மனையும் வந்து அலங்காரம் செஞ்சு ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அலங்காரத்தை மாற்றி அம்மனை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்கள் கொலுவுக்கு வந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். முப்பெரும் தேவியர் அருள் நவராத்திரி, மங்களம் அருளும் சுப நவராத்திரி. முப்பெரும் தேவியர் அருள் நவராத்திரி, மங்களம் அருளும் சுப நவராத்திரி. முழு முதற் கடவுள் கணபதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெய நவராத்திரி. உயிர்களை வதைக்கும் மகிஷாசுரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடும் சினம் கொண்டு காற்றென வந்து 9 நாட்கள் போர் புரிந்தாளே. 10ஆம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏந்தி வலம் வந்தாளே. துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்வை காத்திடுவாளே. சக்தியின் மகிமையை சகலரும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடிடுவோம். 9 நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவிழாவாகும். அருள் வடிவான முப்பெரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம் பல தருவார். வறுமை நீங்கி வளமை சேர்ந்திட வற்றா கருணை மழை. ஸ்கை டிவி நேயர்களுக்கும் ஜிஆர்டி உறுப்பினர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குழுவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜிஆர்டி வாடிக்கையாளருக்கும் ஸ்கை டிவி நேயர்களுக்கும் வணக்கம். என் பெயர் பிரகாஷ், என் மனைவி பெயர் மங்கை. நாங்கள் வேலைப்பாடியில் ஒரு 20 வருஷமாக இந்த நவராத்திரி கொலு வச்சிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு வந்து நிறைய ஐஸ்வர்யம்தான். உங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப சிறப்பு வாழ்ந்தது இது. எல்லோரும் வந்து இந்த நவராத்திரியில் நல்லா பயன்பெற்று எல்லா குடும்பம் சேவமாக இருக்கும்னு வேண்டிக் கொள்கிறேன். துர்க்கை அம்மனை 3 தினங்கள் பூஜைகள் செய்து வழிபடுவோமே. நிர்கதியாக நிற்பவர்க்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாளே. அலைமகள் திருமகள் லக்ஷ்மி தேவியை அனைவரும் தொழுது செல்வம் பெறலாம். மலையென நவநிதி மனையினில் குவிய மாலவன் துணைவி வரமே தருவாள். நான் முகன் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி பணிந்திட வேண்டிய ஞானம் பெருகிடச் செய்வாள். வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே. யாதுமாகி நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான். பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பாள் அன்னை பராசக்தி என்றான். இல்லம் தோறும் கொலுவை திடுவோம், இறையருள் என்றும் இனிதாய் பெறுவோம். நல்லவை நாளும் நலமாய் நடக்கும்.
நாங்கள் எங்கள் வீட்டில் 35 வருஷமாக கொலு வைக்கிறோம். இந்த வருஷம் போன வருஷமும் மேயரம்மா வந்தாங்க. இந்த வருஷமும் வந்து எங்களை கௌரவிச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். இதே மாதிரி எல்லா வருஷமும் நீங்கள் வரணும். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். அதுதான் என்னோடய ப்ரேயர். ஓகேவா? தேங்க்யூ. கிடைக்கும் கொலுவின் தத்துவம் வியந்திட வைக்கும், குவலயம் செலுத்திட தந்திடும் ஊக்கம், குழந்தைகள் பலரை தினமும் அழைத்து மகிழ்ந்திடச் செய்வோம் பக்தியை விதைத்து. முதலாம் படியில் செடி கொடி தாவரம், இரண்டாம் படியில் சங்குடன் நத்தை, மூன்றாம் படியில் கரையான் சிலந்தி, நான்காம் படியில் நண்டு வண்டு, ஐந்தாம் படியில் மிருகம் பறவை. रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे, रघुनाथाय नाथाय सीताय पदये नमः. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे, सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. வேலூர் வேலைப்பாடியிலங்க இல்லையா, இதுலேருந்து 50 வருஷமாக நாங்கள் வந்து கொலு வச்சிட்ருக்கோங்க. பழைய பாட்டி காலத்துலேருந்து வச்சுட்ருக்காங்க. நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. விட்டுட்டு திருப்பி இப்போ வந்து ஒரு 6 வருஷமாக கண்டினியூவாக வச்சுட்ருக்கோம். இங்கே இடம் மாறினதுலேருந்து இது இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ கொலு வந்து மேற்கொண்டு இங்கே ஜிஆர்டியில் வந்து நகை நாங்கள் ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் வந்து இது மாதிரி பண்ணுறதை ஊக்குவிக்கிறாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நகை எடுக்கிறதும் நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் எடுத்திருக்கோம். கோயிலுக்கு அது மாதிரி எடுக்கிறதெல்லாம் கூட எடுத்திருக்கோம். வந்து கோயிலில் வந்து அளவு எடுத்துன்னு வந்து அதெல்லாம் கூட செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜிஆர்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்கை டிவி வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்காகவும் ஸ்கை டிவியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மனிதனின் உருவம், ஏழாம் படியில் முனியுடன் ரிஷிகள், எட்டாம் படியில் தேவர்கள் வடிவம், 9ஆம் படியில் தெய்வ சிலைகள், உலகம் தழைக்க உண்டாகும் வழிகள், மூர்த்திகள் மூவரும் திருவருள் புரிவார், முப்பெரும் தேவிய துணையுடன் வருவார். குலுவை காண பெண்கள் வருவார், சிறுவர் சிறுமியர் உடன் வருவாரே, உறவுகள் தழைக்கும் ஒற்றுமை நிலைக்கும், உபசரிப்பாலே உள்ளம் நிறையும், முருகன் நம்மன் வேடம் தாங்கி பிள்ளைகள் நமது வீட்டுக்கு வருவார், சுட சுட சுண்டல் இனிப்புகள் வழங்கிட உண்டு மகிழ்ந்து பூமுகம் மலர்வார், நடனம் தெரிந்த சிறுமியர் சிலரும் அழகாயாடி ஆனந்தம் தருவார், வீணை மீட்டி கீர்த்தனை பாடி வீட்டில் தெய்வீகம் தவழ்ந்திடச் செய்வார். நாங்கள் சாஸ்நகர்லேருந்து வரோம். என் பேர் கவிதா. என்னுடைய தங்கச்சி வீடு இது. அவங்க கொலு வச்சுருக்காங்க. 6 வருஷமாக கொலு வச்சுன்னு இருக்காங்க. 6 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து புதுசாக கைலாயம் செட்டு வச்சு கைலாயம் இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது. அதை வந்து பார்க்க சொல்லவே வந்து ரொம்ப கடாட்சியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க வீட்டு பூஜையில் நான் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். இந்த ஜிஆர்டி இது மாதிரி ஸ்கை டிவிக்கும் என்னுடைய தேங்க்ஸ்.